வணக்கம், நான் லக்ஷ்மி பாலாஜி பேசுகிறேன். ஒரு கதை சொல்லட்டுமா ரவுண்டில் நான் எடுத்திருக்கிற திருக்குறள், தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆராதே நாவினார் சுட்டவடு. நம்ம கதையோட ஹீரோ ஒரு பெரிய ஆர்கனைசேஷனோட ஓனர். அவருக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்யறாங்க. இன்டர்நேஷனல் பிசினஸ் கூட சொல்லலாம். ஏன்னா அவர்கிட்ட எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்தும் கிளையன்ஸ் இருக்காங்க. உலகம் ஃபுல்லும் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. நிறைய கான்ஃபரன்ஸ் பேசணும், நிறைய மெயில்ஸ் அனுப்பணும், நிறைய பேர்கிட்ட நல்லா பேசணும், கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கணும். இதெல்லாமே ஒழுங்கா இருந்தாதான் அவரோட கம்பெனி நல்லா இருக்கும். ஆனா அவரு நல்லா தான் செஞ்சுட்டு இருந்தாரு. அவரோட ஒய்ஃப் தான் அவரோட பர்சனல் செக்ரட்டரி. பிசினஸ் விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அவரோட ஒய்ஃப் கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. இதுதாங்க நம்ம கதை ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன். கதைக்குள்ள போலாமா? நம்ம ராமு வந்துட்டு எந்த ஒரு முக்கியமான மெயில் அனுப்புறதா இருந்தாலும் சரி, அவரோட மனைவி கிட்ட காட்டிட்டு தான் அனுப்புவாரு. எந்த ஒரு கான்ஃபரன்ஸ் ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் சரி, அவர் மனைவி கிட்ட காட்டிட்டு தான் செய்வாரு. வேற ஏதாச்சும் முக்கியமானவர்கிட்ட பேசணும் அப்படின்னா கூட அவர் மனைவி கிட்ட ஒரு அபிப்பிராயம் கேட்டுட்டு தான் செய்வாரு. இவர் நல்லா தான் பேசுவாரு, இருந்தாலும் ஒரு ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருக்கு. அவர் மனைவி வந்துட்டு அதை நோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நாளா. எந்த ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்தாலும் சரி ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. ஆனா அது முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரிலாக்ஸ்டா ரொம்ப நல்லா இருக்காரு. இப்படிதான் ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அது நடக்கிறதுக்குள்ள இவர் பண்ண டென்ஷன் அப்பப்பப்பா. அந்த கான்ஃபரன்ஸ் ரொம்ப நல்லபடியா முடிஞ்சது. அடுத்த நாள் ரொம்ப ரிலாக்ஸ்டா அவர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப அவர் மனைவி அவர்கிட்ட போய் கேட்டாங்க, நீங்க உங்களை நான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எழுதுறதா இருந்தாலும் சரி, மற்றவங்க கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, தன்மையா பண்பா எல்லாமே நல்லா செய்றீங்க. ஆனா அந்த ஒரு டென்ஷன் மட்டும் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னு தெரியல, ஒரு ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னு தெரியல. ஆனா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்களாம். நீ சொல்றது கரெக்டு தாம்மா, உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. சின்ன வயசுல என் ஸ்கூல் டேஸ்ல நடந்த சம்பவம் அது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் என்னோட முதல் ஸ்கூலு. நம்ம குடும்பத்தை பற்றி உனக்கே தெரியும் இல்லையா? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி தான் அந்த ஸ்கூலை ஆரம்பித்தாங்க. நான் பிறந்து படிக்க வரும்போது நம்ம ஸ்கூல் இருக்கு இல்லையா, எதுக்கு வெளியே போகணும், நம்ம ஸ்கூல்லையே நம்ம படிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளோட ஸ்கூல்லையே நம்மளை சேர்த்து விட்டாங்க. சின்ன வயசில் எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிக்கல. ஆனால் என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் வயசு ஆக ஆக எனக்கு அங்கே நடந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அப்பாவை பற்றி உனக்கு தெரியும் இல்லையா? அவர் இருந்தப்ப ரொம்ப என்ன சொல்கிறதுன்னே தெரியல, எல்லாத்தையும் எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. அந்த டீச்சர்ஸ் கிட்டலாம் வந்துட்டு ஒரு பண்பாகவே நடந்துக்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க தானே, நம்மக்கிட்ட காசு வாங்குறவங்க தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப விட்டெறிஞ்சு பேசுவாங்க. இதெல்லாம் அங்கே வேலை செய்கிற டீச்சர்ஸ்க்காகட்டும் வேறு யாருக்குமே பிடிக்கவே இல்லை. யாருக்கு தான் பிடிக்கும்னு சொல்லும். அந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த எங்கள் அப்பா மேலே இருந்த விருப்பை என் மேலே காட்ட ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற விருப்பை தான் என்கிட்ட காட்டுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. என்னன்னு தெரியலையே, டீச்சர்ஸ் என் மேலே மட்டும் இப்படி விருப்பு பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் எது பேசினாலும் அந்த டீச்சர்ஸ் வந்துட்டு என்னை வச்சு காமெடி பண்ணுவாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினா கூட காமெடி பண்ணுவாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இல்லை. அப்போ ஒருத்தர் 2 பேர் தான் இருந்தாங்க. ஏன்னா இவங்க எது பேசினாலும் காமெடி பண்ணுவாங்கன்னு சொல்லி யாருமே வந்துட்டு என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக கூட இல்லை. எனக்கு படிப்பு ஓரளவு தான். ஒரு கலர் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வரப்போ நான் வந்துட்டு நல்லா பணம் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் தான் போட்டு விடுவாங்க. அப்போல்லாம் வந்துட்டு டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்க, படிக்க மட்டும் தெரியல ஆனால் நல்ல ட்ரெஸ் போட்டு வர தெரியுது இல்லை உனக்கு, எல்லாம் திமிரு திமிரு. உங்க அப்பா மாதிரி தான் நீயும் எல்லாத்தையும் கேவலமா பேசுவ. உனக்கெல்லாம் எங்கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் ஒழுங்கா வரப்போகுது, மற்றவங்கள எப்படி ட்ரீட் பண்றதுன்னு உனக்கு எப்படி தெரிய போகுது. உங்க அப்பா இப்படி இருக்கிறதுக்கு நீ பெரிய நாய் என்ன ஆயிட போறேன்னு பாக்குறேன். காசு இருந்தா மட்டும் போதாது, பண்பு இருக்கணும். அது உங்க அப்பா கிட்ட இல்ல, உனக்கு மட்டும் என்ன வந்துடுவா போகுது. அந்த டீச்சர்ஸ் எல்லாம் இப்படி சொன்னதுனால அது என் மைண்ட்ல மனசுல அப்படியே வடு மாதிரி பதிஞ்சிடுச்சு. நம்ம எப்ப என்ன பேசினாலும் யாராச்சும் அப்படி நினைப்பாங்களோ, இப்படி நினைப்பாங்களோ, அப்படி கிண்டல் பண்ணுவாங்களோ, இப்படி கிண்டல் பண்ணுவாங்களோ, ஒருவேளை நம்ம பேசுறது வந்துட்டு அவங்க திமிருன்னு நினைச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருக்கு. வீட்டுல போய் அப்பெல்லாம் சொன்னா கூட அம்மாவோ அப்பாவோ அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. படிக்காததுனால டீச்சர்ஸ் வந்துட்டு நிறைய அடி கொடுத்துருக்காங்க எனக்கு. ஆனா அதெல்லாம் இப்ப எனக்கு ஞாபகம் இல்லை. என்னதான் அவர் மனைவி வந்துட்டு அதுக்கப்புறம் ஆறுதல் சொன்னாரும், என்னதான் அவருக்கே தெரிஞ்சாலும் அவர் நல்லா தான் செய்யறாரு, நல்லா தான் எல்லாத்துக்கிட்டையும் பேசுறாரு, பண்பா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கே தெரிஞ்சாலும், என்னதான் மத்தவங்க எல்லாமே அவரை வந்துட்டு நல்லபடியா பார்த்தாலும் அந்த வடுவானது அவருக்கு மாறவே இல்லை. அந்த ஹெசிடேஷன் இன்னைய வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு மேல சாகர வரைக்கும் அவருக்கு மாறப்போகுது கிடையாது.